வணக்கம் நண்பர்களே, இது இளங்கோ இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான ஒரு பாலிசி பத்தி பார்க்க போறோம். டயபெட் சேஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. சார், அதாவது ஆஹ், நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட இந்த டயபெட் பாலிசி பத்தி ஷேர் பண்ணோம். இது ஒரு ஒரு அட்டகாசமான பாலிசி. ஆனா நிறைய பேர்த்துக்கு இது தெரியல. முகவர்களுக்கும் தெரியல, கஸ்டமர்களுக்கும் தெரியல. அதனாலேயே இதனோட பலன்கள் யாருக்கும் தெரியாம போச்சு. நம்மளோட பர்பஸ், இன்னைக்கு மீட்டிங்கோட பர்பஸ் என்னன்னா, இந்த ஒரு அட்டகாசமான பாலிசி எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு சேர்த்தணும். உங்களுக்கு பிசினஸ், கஸ்டமருக்கு பெனிஃபிட். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படி ஒரு ஒரு நல்ல பாலிசி அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். அதுக்கு முன்னால சார், யாரு பாலிசி உடனடியாக எடுக்கிறாங்க? உடனடியான்னா பாலிசி கேட்டோன்னே, சார் ஆமா சார் கண்டிப்பா வேணும் சார், இந்தாங்க சார் பிரீமியம், இந்தாங்க சார் செக், நான் உடனே ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன் சார், லிங்க் அனுப்புங்க சார், பே பண்றேன் அப்படின்னு யார் சொல்றா? யார் உடனடியாக பாலிசி எடுப்பார்கள் அப்படின்னா, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, நோய் அறிகுறி உள்ளவர்கள் பாலிசி எடுப்பார்கள். அப்படின்னா ஒரு நோய் வந்துட்டது தெரிஞ்சிருச்சு, அல்லது அதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும். நோய் பயம் உள்ளவர்கள் தான் பாலிசி எடுப்பாங்க. ஏன்? அடுத்தது ஒரு பெரிய செலவு வரப்போகுது, ஒரு பெரிய எனக்கு ரிஸ்க் வரப்போகுது, அல்லது ஒரு சர்ஜரி வரப்போகுது அப்படிங்கிற அந்த மனசுல ஒரு பயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் உடனடியா பாலிசி எடுக்கிறாங்க. நான் ஹெல்த்தா இருக்கேன் சார், சார் சூப்பர் சார், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார் அப்படிங்கிறவங்க கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அது அப்புறம் பார்க்கலாம் சார், நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் சார், 40 இயர்ஸ்ல பார்க்கலாம் சார், 55 இயர்ஸ்ல பார்க்கலாம் சார், இப்படி பேசுவாங்க. ஆனா ஒரு நோய் இருக்கிறவங்கிட்ட பாலிசி சொன்னீங்கன்னா உடனே எடுப்பாங்க. சரி சார், உடனே எடுப்பாங்கன்னா நீங்க தான் அந்த பிஇடி சொல்றீங்களே சார். பிஇடின்னு என்ன? ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ். பாலிசி போடுறதுக்கு முன்னால ஏதாவது வியாதி இருந்தா அந்த வியாதியை 3 வருஷம் கவர் பண்ண மாட்டேன், 4 வருஷம் கவர் பண்ண மாட்டேன்னு வெயிட்டிங் பீரியட் சொல்றீங்க சார். அது எப்படி சார் வருவாங்க? இந்த கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் ஸ்டார் ஹெல்த்ல ஒரு அட்டகாசமான பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாலிசினா, ஸ்டார் டயபெட்டிக் சேஃப் இன்சூரன்ஸ். சார், நீங்க ஆர்டினரி பாலிசி எடுத்தீங்கன்னா, எனக்கு டயபெட்டிக் இருக்குன்னு டிக்ளேர் பண்ணீங்கன்னா 3 இயர் வெயிட்டிங் பீரியட் அல்லது 4 இயர் வெயிட்டிங் பீரியட். 4 வருஷம்னு சொன்னீங்கன்னா அந்த ஏற்கனவே பயமா இருக்கிற ஒரு பர்சன், ஏன் சார் நானே பயத்துல தான் பாலிசி எடுக்க வந்திருக்கேன், 4 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா சார்னு கேட்பார். ஆனா இந்த பாலிசியில நான் சொல்றேன், பாலிசி எடுத்தாருன்னா அடுத்த நாளே கவர் ஆயிடும். வெயிட்டிங் பீரியடே கிடையாது சார். டயபெட்டிக்கு வெயிட்டிங் பீரியட் கிடையாது. அப்படி ஒரு அட்டகாசமான பாலிசி இப்பதான் நான் இன்னைக்கு பார்க்க போறேன். அதுக்கு முன்னால 2 பாயிண்ட் சொன்னேன். யாரெல்லாம் பாலிசி எடுக்க வருவாங்க? நோய் அறிகுறி இருக்கிறவங்க அல்லது நோய் வந்து பயப்படுறவங்க. அப்போ என்ன நோய் சார் இருக்குது? சார், இந்தியாவில் இன்னைக்கு சர்வே படி 11 பேர்ல ஒரு ஆளுக்கு டயபெட் இருக்கு. புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா 10 பேர்ல ஒருத்தருக்கு டயபெட்டிக் இருக்கு சார். ஒரு ஃபேமிலியில 10 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆளுக்கு டயபெட்டிக் இருக்கு. இது அதிகம். இன்னைக்கு யதார்த்தமான உலகத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு ஃபேமிலியில கம்பல்சரி 2 பேருக்கு இருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கு, தாத்தா பாட்டிக்கு இருக்கு, அப்பா அம்மாவுக்கு இருக்கு. சார், சின்ன குழந்தைங்களுக்கு டயபெட்டிக் இருக்கு. அப்போ இந்தியாவில் டயபெட்டிக் பேஷண்ட் அதிகம். அப்ப டயபெட்டிக் பேஷண்ட் அவரை பத்தி என்ன பண்ணுவாரு? பயந்துட்டு இருப்பார். சார், டயபெட்டிக் பேஷண்ட் என்ன சார் பயப்படுவார்? டயபெட்டிக் என்னென்னு பண்ணும்? டயபெட்டிக் இஸ் அ சைலண்ட் கில்லர். மெடிக்கல் அந்த அந்த வேர்டு படி சொல்லணும்னா டயபெட்டிக் இஸ் அ சைலண்ட் கில்லர். அப்படின்னா டயபெட்டிக் வந்துட்டவங்க டெய்லியுமே குறைந்தது 3 முறையாவது அவருக்கு அந்த நோய் இருக்குதுங்கிறத நினைச்சிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இது நான் சொல்லல, நிறைய சர்வே சொல்லியிருக்கு. அப்படின்னா அவர் டெய்லியுமே பயந்துக்குவார். எப்படி? எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், பைபாஸ் சர்ஜரி வரலாம், இந்த சர்ஜரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பயந்துட்டு இருப்பார். பிளட் வெசல் பிளாக் ஆகும். அப்படின்னா ரத்த நாளங்கள் சுருங்கும், கை கால் வலி எடுக்கும், மூட்டுகள் வலி எடுக்கும், பின்ன கீழே பாதம் வரைக்கும் போற இடத்துல
அந்த பிளட் வெசல் சுருங்கி ரத்தம் போறது தடைபடும். அந்த பிரச்சனை வரலாம்ங்கிற பயம் இருக்கும். கண் பார்வை மங்கும், குறிப்பா கேட்ராக்ட் வரும். கண்டிப்பா கேட்ராக்ட் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு வரும், அந்த பயம் இருக்கும். சார் கிட்னிகள் ஃபெயிலியராகிறதுக்கான மிகப்பெரிய காரணங்கள்ல ஒண்ணு என்னன்னா சுகர், டயபெட்டிக் இருக்கிறது. அப்போ டயபெட்டிக் ஒருத்தருக்கு இருக்குன்னா அவன் அந்த பயத்திலேயே இருப்பான் சார். அப்ப நான் முதல்ல சொன்ன காரணத்தை பொருத்தி பாருங்க. இந்த நோய் இருக்குதுன்னு பயப்படுறவங்க பாலிசி எடுக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க. ஆனா நீங்க ஆர்டினரி பாலிசி போய் சொன்னீங்கன்னா, சார் 3 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொன்னீங்களே என்ன சார் இது அப்படின்னாங்கன்னா, சார் நோ ப்ராப்ளம், இந்த பாலிசி எடுத்துக்கங்க, உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் இல்லை. அதுதான் டயபெட்டிக் சேஃப் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த பாலிசியில என்னென்னலாம் கவர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட், டைப் 1 டைப் 2 டயபெட்டிக் இருக்கிறவங்கள கவர் பண்ணலாம். அது என்ன சார் டைப் 1 டைப் 2? டைப் 1னா இன்சுலின் எடுத்துக்கிறவங்க தான் டைப் 1. டைப் 2ங்கிறவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க. இந்த 2 விதமான டயபெட்டிக் பேஷண்ட்டையும் நாம இந்த பாலிசியில எடுத்துக்கலாம். கவலையே படாதீங்க. ஏஜ் 18 டு 65 வருஷத்துக்குள்ள அவங்க இருந்தா போதும். 66 வயது இருந்தாங்கன்னா எடுக்க முடியாது. 18 வயசுக்கு மேல இருக்கணும். 65 வயசுக்குள்ள அல்லது 65 வயசு இருந்தா அவங்கள இந்த பாலிசியில் எடுத்துக்கலாம். டைப் 1 டைப் 2 இன்சுலின் எடுத்துருந்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாலிசியை கொடுக்கலாம். சரி, இந்த பாலிசி என்ன சார்? இது சாதாரண மெடிக்ளைம் பாலிசி தான். சாதாரண மெடிக்ளைம் பாலிசின்னு என்ன சார்? சார் நீங்க ஒரு நோய் வந்தாவோ ஆக்சிடென்ட் ஆனாவோ மற்ற பாலிசி நீங்க கவர் பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பாலிசிலையும் கவர் பண்ணலாம். எக்ஸ்ட்ராவா டயபெட்டிக்கு ரொம்ப ஸ்பெஷலா கேர் எடுத்திருக்காங்க. இவ்வளவுதான். அப்ப என்ன சொல்லலாம் சார்? ஒரு டயபெட்டிக் அந்த பேஷண்ட் கிட்ட பேச போனீங்கன்னா, சார் இது மெடிக்ளைம் பாலிசி தான், நீங்க ஆக்சிடென்ட் ஆனா பாத்துக்கலாம், சிக்கன் குடியா வந்தா பார்க்கலாம், டெங்கு வந்தா பார்க்கலாம், கோவிட் பரவிட்டு இருக்குது அது வந்தாலும் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவா டயபெட்டிக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே எல்லாம் பார்க்கலாம் சார். அப்போ உங்களுக்கான சிறப்பு பாலிசி இது அப்படின்னு சொல்லலாம். இது ஆர்டினரி பாலிசி. அப்போ டயபெட்டிக் பாலிசி எடுத்துட்டாவே போதும், ஆர்டினரி பாலிசி அந்த கஸ்டமர் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், 2 பிளான் சொல்றோம். 2 பிளான் இருக்கு இந்த பாலிசியில. யாருக்கு விருப்பமோ, யாருக்கு சௌரியமோ, எந்த பிரீமியம் அவங்களுக்கு போதும்னு நினைக்கிறாங்களோ அப்படி எடுத்துக்கலாம். அது என்ன சார்? பிளான் ஏ, பிளான் பி. நண்பர்களே, பிளான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து கவர் பண்ணுவோம். பிளான் பில 12 மாசம் வெயிட் பண்ணி தான் இந்த பிளான்ல கவர் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் பிளான்ல சேரணும்னா, சார் எனக்கு முதல் நாள் இருந்தே கவர் பண்ணணும்னா நாங்க சொல்ற லேப்ல போய் நாங்க சொல்ற டெஸ்ட்டை நீங்க எடுத்து கொடுக்கணும். நீங்க காசு கொடுக்க வேண்டாம், இன்சூரன்ஸ் கம்பெனி காசு கொடுத்துரும். இதுல பிளான் பில 1 இயர் வெயிட் பண்ணணும், ஆனா டெஸ்ட் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். பிளான் ஏவில் சப்ளிமெண்ட் எதுவும் கிடையாது. ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர் எது வந்தாலும் அப்படியே ஃபுல்லா கொடுப்போம். இந்த பிளான் பில 5 லட்ச ரூபா பாலிசி வச்சிருக்கீங்களா, 3.5 லட்சம் தான் கொடுப்போம். இதுதான் சப்ளிமெண்ட். பிளான் ஏவில் லோ பிரீமியம் சார். ஏன்னா டெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்க யாருன்னு அவருக்கு சொல்லிட்டீங்க, அப்படின்னா பிரீமியம் கம்மியா இருக்கும். பிளான் பில கொஞ்சம் பிரீமியம் அதிகமா இருக்கும். இதுதான் பிளான். அப்ப பிளான் ஏ, பிளான் பி. டெஸ்ட் பண்ண வர்றீங்களா சார்? நல்லா இருக்கீங்கன்னா வாங்க சார், நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவருக்கு பிளான் ஏ கொடுத்துருங்க. ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. டெஸ்ட் பண்ண அடுத்த நாள் இருந்து அவர் கவரேஜ் கொடுத்துருவோம். பிரீமியம் பே பண்ண அடுத்த நாள் இருந்து கவரேஜ் கொடுத்துருவோம். சரிங்களா? இல்ல சார் என்னால் டெஸ்ட் எல்லாம் வர முடியாது சார், பிரச்சனை இருக்குன்னு சொன்னா சார் 12 மாசம் வெயிட் பண்ணுங்க, 1 இயர் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே கவர் பண்ணி தர்றேன். ஹார்ட் அட்டாக் கவர் பண்றேன், கிட்னி ஃபெயிலியர் பண்றேன், சுகர்னால என்னென்னவெல்லாம் வருதோ எல்லாம் கவர் பண்ணி தர்றேன், கேட்ராக்ட் முதல் கொண்டு கவர் பண்ணி தர்றோம். நீங்க கவலைப்பட வேண்டாம், இத சொல்லி பாலிசி விற்கலாம். சரி, என்ன சார் பாலிசி இருக்கு சார்? 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் பாலிசி இருக்கு. ஆக்சிடென்ட் டெத்தை கவர் பண்றோம் சார். டயபெட்டிக் பாலிசி தான் இது, ஆனா இது கூட ஒரு பிஏ பாலிசி இருக்கு. எப்படி? 10 லட்ச ரூபாய் பாலிசி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த குடும்ப தலைவருக்கு 10 லட்ச ரூபாய் பிஏ பாலிசி கொடுக்குறோம். டயாலிசிஸ் சார், கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ண சொல்லிட்டாங்க, உடனே கிட்னி மாற்று சிகிச்சை பண்ண முடியாது, ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபாய், 24 மாசம் கொடுக்குறோம். அப்படின்னா 2 வருஷத்துக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணுவாங்க சார். நீங்க கணக்கு போடுங்க எத்தனை 1000 ரூபாய் வருதுன்னு. அப்போ ஒரு சிட்டிங்க்கு 1000 ரூபாய் நம்ம டயாலிசிஸ் கொடுத்துறோம். டோனர் எக்ஸ்பென்சிஸ், இவர் யாருக்காவது
கிட்னி டொனேட் பண்றாரு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி ஏதாவது மாத்திக்கிறாங்க அப்படின்னா அதுவும் கவர் ஆகும். சார் ரீஸ்டோரேஷன் உண்டு சார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க, அல்லது ஒருத்தர் மட்டும் பண்ணியிருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு 1 லட்சம் 5 லட்சம் கொடுத்தாச்சு, பாலிசி முடிஞ்சிருச்சு. சார் ஒரு 6 மாசம் கழிச்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இன்னொரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆட்டோமேட்டிக் ரீஸ்டோரேஷன் கவர் ஆகும் இந்த பாலிசியில. 1 இயர் எடுத்துக்கலாம், 2 இயர் எடுத்துக்கலாம், 3 இயர் பாலிசி இந்த பாலிசியில கவர் பண்ணிக்கலாம். சார் இஎம்ஐ அவைலபிள். நீங்க 1 இயர் 2 இயர் 3 இயருக்கு வேணாலும் போட்டுக்கங்க, அதை பிரிச்சுட்டு ஆஃப் ஏலியா கட்டிக்கிங்க, கோட்டையிலையா கட்டிக்கிங்க. இப்படி ஒரு அட்டகாசமான பாலிசி இருக்குது. மறுபடியும் சொல்றேன், நோய் இருக்கிறவங்க பயப்படுவாங்க, அவங்ககிட்ட போய் இப்படி ஒரு அருமையான பாலிசி இருக்கிறத சொல்லுங்க. சார் சுகர் இருக்கா, கவலையே படாதீங்க சார், வாய்ப்பு இருந்தா ஒரு டெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேவ்ல இருந்து கவர் கொடுக்குறேன். இல்ல சார் என்னால் டெஸ்ட் எல்லாம் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்றீங்களா, நோ ப்ராப்ளம். 12 மாசம் ஒரே ஒரு வருஷம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எவ்ரிதிங் கவர் பண்றேன். ஆர்டினரி பாலிசி எடுத்தீங்கன்னா 4 வருஷம் வெயிட் பண்ணணும். இதை சொல்லுங்க. பிரீமியம் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டினரி பாலிசி விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய பாலிசி பண்ணுங்க, நிறைய விற்பனை பண்ணுங்க. இந்த மாசம் 32 இன்ச் கலர் டிவி உங்களுக்கு காத்திருக்கு. ஹோம் தியேட்டர் இன்னைக்கு காலையிலேயே டெலிவரி ஆயிருச்சு, எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்தாச்சு. அட்டகாசமா இருக்கு சார். இந்த மாசம் கமிஷன் உண்டு, இன்சென்டிவ் உண்டு, அருமையான கலர் டிவி வாங்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களே, இது அருமையான பாலிசி. நிறைய கொடுத்து நிறைய ஜெயிங்க. தேங்க்யூ. தம்பி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்,